பிரைஸ் டு காட். தேவனுக்கு மகிமையும் துதியும் கனமும் சோத்திரமும் சதா காலம் உண்டாவதாக. பிரியமான தேவ ஜனமே, கர்த்தர் நம்மை அபூர்வமாக ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இது ஒரு கடைசி காலத்தில் நாம் ஜீவிக்கிறோம் என்பதையும் நான் முன்னறிவிக்கிறேன். அது மாத்திரமல்ல, இப்பொழுது பார்க்க போகிற செய்தியானது அப்பத்திலே 3வது பகுதியை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். இங்கே ஒரு சாட்சியோட கூட நான் இதில் கடந்து போக பிரியப்படுகிறேன். ஏனென்றால் ஒரு வாரத்துக்கு முன்பாக ஒரு மனிதனை நான் சந்தித்தேன். அவர் ஏதோ ஒரு பெந்தகோஸ்தே சபைக்கு போகிறதான ஒரு மனிதன். அந்த மனிதன் எப்படி சந்தித்தேன் என்றால், அவர் வண்டிகளிலே லோடு ஏற்றி கொண்டிருக்கும் பொழுது அவ்வளோ லோடுகளையும் அந்த சின்ன வண்டியிலே ஏற்றினார். அதை பார்த்து நான் அப்படியே நின்று கொண்டிருந்தேன், எப்படி இவர் இப்படி ஏற்றுகிறாரே என்று. அப்பொழுது அவர் என்னை பார்த்து சிரித்தார். நானும் அவரை பார்த்து சிரித்து அவர் என்னிடத்தில் வந்து பேசினார். அப்பொழுது நானும் அவரை கிறிஸ்துவர்கள் என்று ஏதோ ஒன்று உணர்வு எனக்கு ஏற்பட்டது. அவரும் கிறிஸ்துவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதையும் நான் புரிந்து கொண்டேன். ஏனென்றால் அவர் பேச்சிலிருந்து. அவர் அப்பொழுது என்னை கேட்டார். நான் சொன்னேன், நான் ஒரு சின்ன ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று. எங்க ஐயா என்று கேட்டார். அவர் இப்படியாக நான் மீஞ்சூர் பகுதியிலே என்று சொன்னேன். நீங்கள் என்னவா இருக்கிறீர்கள் அப்படி என்று கேட்டேன். இல்லையா, நான் ஒரு சபைக்கு போய் கொண்டிருக்கிறேன் என்றார். சரி, ஏன் இன்னைக்கு போலியா அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க, உபவாசம் மீட்டிங் நடந்து கொண்டிருக்குது, அதில் நான் வேலை வந்துடுச்சுன்றதுனால நான் வந்துட்டேன்னார். என்னங்க உபவாசம், இன்னைக்கு 14ஆம் தேதி பொங்கல் அன்னைக்கு என்ன உபவாசம் என்று நான் கேட்டேன். அதற்கு அவர் சொன்னார், இல்லை, நாங்கள் வருடம் 14ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் உபவாச கூட்டம் நாங்கள் நடத்துவோம் என்று சொன்னார். அப்பொழுது நான் கேட்டேன், எப்படி 14ஆம் தேதி லீவு, 21ஆம் தேதி வரைக்கும் லீவ் இருப்பதனாலே நீங்கள் ஒருவேளை இந்த உபவாச மீட்டிங் நடத்துகிறீர்களா என்று நான் கேட்டேன். அதற்கு அவர் என்ன சொன்னார், இல்லை, இது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் 14ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் உபவாச மீட்டிங் உள்ளதாம் என்று எங்கள் பாஸ்டர் எங்களுக்கு உபதேசித்து, அதன் வழியாகத்தான் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் அன்று நாங்கள் இந்த பண்டிகையை கொண்டாடுவோம். என்ன பண்டிகை? அதாவது 14ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை என்றார். ஒருவேளை ஆன்லைனில் இப்பொழுது பார்த்து கொண்டிருந்தாலும் இருக்கலாம். நான் பேசுகிறது அவருக்கு புரியும். பிரியமான தேவ ஜனமே, நான் கேட்டேன், அது நமக்கா அந்த பண்டிகை என்று கேட்டேன். அவர் சொன்னார், உண்மையாக வேதத்தில் இருக்கிறதே அப்படின்றார். நான் சொன்னேன், வேதத்தில் இருக்கிறது சரிதான், அது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அல்லவா இருக்கிறது, நம்முடைய புதிய ஏற்பாட்டின் காலத்தில் எல்லாமே மாற்றப்பட்டிருக்கிறதே என்று. அவர் சொன்னார், இல்லை, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்கிறது அத்தனையுமே நமக்கு தேவைதான் என்றார். சரி, அப்படி என்றால் அது எப்பொழுது தொடங்கும் என்று கேட்டேன். அவர் இதோ ஜனவரி மாதம் என்றார். ஜனவரி மாதம் இல்லப்பா அப்படி என்றார். இல்லை, ஜனவரி மாதம் தான் தொடங்கும் அப்படின்றார். ஆனால் இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை குறித்து அவருக்கு ஒன்றுமே தெரியவில்லை என்பது எனக்கு மிக மிக தெளிவாக தெரிந்துவிட்டது. அவருடைய உபதேசி என்ன சொல்லுகிறாரோ அந்த சொற்படி தான் அவர் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் என்ன சொன்னார், ஏது என்னன்றது அவளுக்கு தெரியாது. ஆனால் அவர் சொல்லுவது என்னவென்றால், பொங்கல் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை எங்களுக்கு உபவாச பண்டிகை உண்டு, 7 பண்டிகை எங்களுக்கு உண்டு என்றார். நான் சொன்னேன், வரிசையாக சொல்ல முடியுமா அந்த பண்டிகைன்னு சொன்னேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, 7 நாள் பண்டிகை அப்படின்னார். பிரியமான தேவஜனமே, இவர்கள் பெந்தகோஸ்தே, ஏதோ அவர்கள் தெரியாமல் போகிறார்கள். ஆனால் நம்முடைய காலத்தில் என்ன நடக்கிறது என்பதை குறித்தும் நான் உங்களுக்கு விளக்கி காண்பிக்கிறேன். அதே நேரத்தில் அங்கே நடந்த பண்டிகை என்ன என்பதை குறித்து கூட நான் உங்களுக்கு இப்பொழுது விளக்கி காண்பிக்கிறேன். நான் ஒரு படத்தை போடுகிறேன், அந்த படம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது ஓடிக்கொண்டிருப்பது அல்ல, இப்பொழுது நான் அதை நிறுத்தி உங்களிடத்தில் ஒன்றாக நான் விளக்கி காண்பிக்கும் பொழுது அது நிச்சயமாக புரியும் என்று நான் எண்ணுகிறேன். அதனால இது 2 பகுதியாக இருக்கும். ஒன்று பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நடந்த சம்பவம், இன்னொன்று நம்முடைய காலத்தில் நடக்க போகிற சம்பவம், நடந்து வந்த சம்பவம்.
இந்த ரெண்டு சம்பவம் எப்படி பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நடந்தது, எப்படி அது புதிய ஏற்பாட்டின் காலத்தில் பொருத்தப்படுகிறது என்பதை நாங்கள் செய்தியின் மூலமாக தான் அறிந்து கொண்டோம். ஆனால் இது கூட இந்த நாட்களிலே ஒருவருக்கும் அது தெரியாது. பிரியமான தேவஜனமே, வேத வார்த்தை சத்தியமாய் இருக்கிறது. தேவன் ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தை எப்பொழுதும் மாறுவதும் கிடையாது, அழிவதும் கிடையாது, ஒரு புள்ளி கூட ஒழிந்து போகாது என்று வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது பிரியமான தேவஜனமே, இப்போ நோவா நாட்கள் நடந்தது போல அப்படின்னா, நோவா நாட்களிலே எத்தனை பேர் இருந்தார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? அத்தனை பேரும் பட்சாபாகம் இல்லாமல் தேவன் அடித்தார். சோதோம் நாட்களில் நடந்தது என்ன தெரியுமா? திரும்பி பார்க்காதே என்றார். ஆனால் திரும்பி பார்த்ததுன்னா உப்பு தூணாக மாறினார். தேவன் ஒரு வார்த்தை பாருங்கள், இப்பொழுது உங்களுக்கு மரணம் சம்பவிக்கும், இந்த நாள் முதலிருந்து உங்களுக்கு மரணம் சம்பவிக்கும் என்றால் எப்படி சம்பவிக்கும் என்பது அல்ல, மனிதன் மரித்து போவான். தேவ வார்த்தையானது எப்பொழுதுமே ஒரு வார்த்தை சொன்னால் அது ஒரு புள்ளி கூட ஒழிந்து போகாது என்பது திண்ணம். அதனாலே பிரியமான தேவஜனமே, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்கிற நிழல்கள் அத்தனையுமே நிஜத்திலே நமக்கு வரும்பொழுது, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் என்ன சட்டதிட்டங்கள் இருந்ததோ அந்த சட்டதிட்டங்கள் அனைத்தும் புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் அது இருக்கும். இது எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நடந்த சம்பவத்திலிருந்து நாம் இப்பொழுது இந்த சிறிய படத்தை போட்டு 2 படமாக நான் பிரிக்கப் போகிறேன். ஒன்று நம்முடைய காலத்தில் நடக்கிற, அடுத்து பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நடந்த சம்பவம், இப்பொழுது நம்முடைய காலத்தில் நடந்த சம்பவம் என்ன, அந்த நடந்த சம்பவம், இந்த ஏற்கனவே நடந்த சம்பவமும், இப்பொழுது நாம் 2000 வருடம் கழிந்து கடைசியிலே இருக்கிறோம், இப்பொழுது நடக்கிற இந்த சம்பவம் அதோடு கூட அது பொருத்தப்படுகிறது என்பதை உங்களுக்கு தெளிவாக நான் காண்பிக்கிறேன். பிரியமான தேவஜனமே, தேவ வார்த்தையானது சத்தியம் என்பதை மாத்திரமே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாராயிருந்தாலும் சரி, தேவ வார்த்தையானது ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தால் அது அப்படியே நிறைவேறும். நோ எக்ஸ்கியூஸ், கிடையவே கிடையாது. பிரியமான தேவஜனமே, நாம் இப்பொழுது பார்க்க போகிறதற்கு முன்பாக ஒரு வேதவசனத்தை நாம் வாசிக்கலாம். இப்பொழுது நான் இந்த வேதவசனத்தை வாசிக்கிறேன், சற்று கவனிங்கள். அதாவது யாத்ராகம் புத்தகம், யாத்ராகம் புத்தகம் 18ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். 1ஆம் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம் தொடங்கி மாதத்தின் 21ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் புளிப்பில்லாத அப்பம் புசிக்க கடவீர்கள் என்று ஆரம்பிக்கிறார். இந்த புஸ்தகத்தை நீங்கள் முழுமையாக படியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு புரியும். நான் 2 வசனத்தை படித்துவிட்டு நான் இந்த செய்திக்கு நான் கடந்து வருகிறேன். 19 7 நாளளவும் உங்கள் வீடுகளில் புளித்தமா காணப்படலாகாது. எவனாகிலும் புளிப்பிடப்பட்டதை புசித்தால் அவன் பரதேசியானாலும் சுதேசியானாலும் அந்த ஆத்மா இஸ்ரவேல் சபையில் இராமல் அறுப்புண்டு போவான். இது ஆண்டவருடைய வார்த்தை. 20 புளிப்பிடப்பட்ட யாதொன்றையும் நீங்கள் புசிக்க வேண்டாம், உங்கள் வாசஸ்தலங்கள் எல்லாம் புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவீர்கள் என்று சொல் என்றார். பிரியமான தேவஜனமே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 21ஆம் தேதி, அதாவது 14ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரைக்கும் ஒரு பண்டிகையானது உண்டு. இதை நாம் முழுமையாக தெளிவாக பார்க்க போகிறோம். அதிலே நீங்கள் பார்க்கும் பொழுது அதிக ஆழம் இருக்கும். ஆனால் அதை நான் 2-3 பிரிவாக கூட நான் பிரித்து காண்பிப்பேன். ஏனென்றால் ஒரே நேரத்தில் அது முடியாது. அதனால முதலிலே அங்கே நடந்த சம்பவம் என்ன என்பதை மாத்திரம் நான் உங்களுக்கு இப்பொழுது விளக்கி காண்பிக்கிறேன். சற்றேனும் கவனிங்கள். அதாவது நாம் இப்பொழுது போகலாம். சாரி, முதலாவது நான் இந்த படத்தை போடுகிறேன். ஏற்கனவே ஓடி இந்த படத்தை நான் நிப்பாட்டி இப்பொழுது நான் இந்த படத்தை போடுகிறேன். சற்று கவனிங்கள். ஒரு பக்கம் அபிப் மாதம் 14ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை என்று ஒரு பக்கம் எழுதியிருக்கிறேன். அடுத்த பக்கமும் அதே போல அபிப் மாதம் 14ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை என்று 2 படத்தை நான் உங்கள் 2 காரியங்களாக நான் இங்கே வைத்திருக்கிறேன். தேவனுடைய வார்த்தையானது சத்தியம் என்பதை நீங்கள் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் பஸ்காவை தான் தொடங்கினார்கள். போன பண்டிகையிலே, போன செய்தியிலே நான் பார்க்கும்பொழுது அதே பஸ்காவை தான் உங்களுக்கு காண்பித்தேன். இப்பொழுதும் நான் அதே காரியத்தை தான் காண்பிக்கிறேன்.
பிரியமான தேவஜனமே, நாம் இப்பொழுது ஆட்டுக்குட்டியா இருக்கிற காலத்தில் நாம் இல்லை என்பதை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இப்பொழுது ஆட்டுக்குட்டியின் காலத்தில் இல்லை. ரியல் ஆட்டுக்குட்டி மரித்து நாம் எல்லாரையும் மீட்கும்படியாக அவர் திரும்பவும் வந்து விட்டார். உங்களுக்கு தெரியுமா, ஒரு இயற்கையான ஆடை நீங்கள் வெட்டினால் அது திரும்ப வராது. ஏனென்றால் அதற்கு ஆத்துமா கிடையாது. அதே நேரத்தில் தேவ ஆட்டுக்குட்டியானது மரித்தால் திரும்பவும் வரும். அதுதான் இந்த காலத்தில் கடைசி நாட்களில் வந்தது. இது எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு விளக்கி கொடுக்கும் பொழுது உங்களுக்குள் ஜீவன், அந்த ஈரம், அதாவது நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களிடத்தில் இருக்கும் என்றால் நிச்சயமாக அது உங்களை நிரப்பும். அதனால இச்செய்தி புரியவில்லை என்றாலும் இன்னும் ஒரு முறைக்கு 2 முறை பாருங்கள், அப்பொழுது புரியும். புரியவில்லை என்றால் திரும்பவும் ஆண்டவரிடத்தில் முழங்கால் படிட்டு கேளுங்கள், அப்பொழுது நிச்சயமாக புரியும். இது அனைத்துமே யூதருக்கு கொடுக்கப்பட்ட அனைத்துமே நமக்கு ரியலாக கொடுக்கப்பட்டதை தான் அடுத்த பகுதியில் நாம் பார்க்க போகிறது. இப்பொழுது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டதை மாத்திரம் நாம் பார்க்கிறோம். இப்பொழுது கவனிங்கள், பஸ்கா பண்டிகை என்று நான் முதலில் எழுதியிருக்கிறேன். அங்கே ஒரு அப்பத்தை நான் வைக்கிறேன். அந்த நாளில் அந்த நேரத்தில் புசிக்கிற இந்த ஆகாரம், இந்த ஆகாரத்தை மறுநாள் எடுத்து வைக்க கூடாது. பிரியமான தேவஜனமே, இது இயற்கையான சம்பவத்தோட கூடவும் பொருந்தும். நீங்கள் ரியல் மாமிசமாகிய, அதாவது எந்த கலப்படமும் இல்லாத ஒரு மாமிசத்தை, அதாவது ஒரு ஆடோ அல்லது ஒரு கோழியோ, ஒரு புரோட்டீன் உள்ள ஒரு ஆகாரத்தை நீங்கள் இன்றையே நீங்கள் புசிக்க தவறினால் மறுநாள் புசித்தால் அது உங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகிவிடும். தெரியுமா உங்களுக்கு? வேண்டுமென்றால் நீங்கள் மருத்துவத்தில் கேட்டு பாருங்கள். அது ஃபுட் பாய்சன் ஆகி அநேகர் மரித்து கூட போயிருக்கிறார்கள். அது தேவனுடைய வார்த்தை. அது ஏனென்றால் அந்த வார்த்தை, உண்மையான வார்த்தையானது இயற்கையில நீங்கள் எங்கே எடுத்தாலும் சரி அந்த வார்த்தை கிரேசி. அதனால இந்த வார்த்தையானது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இந்த இடத்துல பஸ்கா என்று போட்டு ஒரு அப்பத்தை போட்டு அதன் மேல் டிக் என்று நான் போட்டிருக்கிறேன். இப்பொழுது இந்த நாட்களில் நீங்கள் இருந்து இப்பொழுது நீங்கள் புசிப்பீர்கள் என்றால் இப்பொழுது நீங்கள் புசிக்கிற ஆகாரமானது சரியே. இன்னும் ராத்திரிக்குள்ள நீங்கள் அதை புசித்து முடித்து விட வேண்டும். மறுநாள் அதை வைக்கக்கூடாது. அதை வைத்தால் நீ மரித்து போவாய் என்பது தேவனுடைய சட்டம். யாராலையும் மாற்றி அமைக்க முடியாது. தேவனாலே மட்டும்தான் இதை செய்ய முடியுமோ அன்றி எந்த ஒரு மனிதனாலும் எந்த ஒரு சக்தியாலும் இவர் சொன்ன வார்த்தைக்கு எதிராக இதை மாற்றி அமைக்க முடியாது. இது சொன்னாரா, இந்த நாளில் புசிக்க வேண்டிய ஆகாரத்தை இந்த நாளில் தான் புசிக்கணும், நாளை தினம் அதை புசிக்க கூடாது. இப்பொழுது இங்கே தொடங்குகிறது, பஸ்காவிலே தொடங்குகிறது. நான் இங்கே போட்டு வைத்திருக்கிறேன் பாருங்கள். பஸ்காவிலே இது தொடங்குகிறது பாருங்கள். பஸ்காவிலே இது தொடங்குகிறது. இப்போ பஸ்காவில் தொடங்கும் போது அடுத்த நாள் வரும்பொழுது நீங்கள் பார்க்கும்போது புளிப்பில்லாத அப்பம். இப்பொழுதுதான் நீங்கள் 6 நாள் அதை தொடங்க வேண்டும். இப்பொழுது புளிப்பில்லாத அப்பம் என்று சொல்லப்படும் பொழுது அது புளித்து போனால் அதை சாப்பிட்டால் நீங்கள் மரித்து போவீர்கள். அதனாலே இந்த நாள், இப்பொழுது நேற்றைய ஆகாரம், இப்பொழுது நாம் இந்த நாளிலே, இப்பொழுது நான் இந்த இடத்துல ஒரு அப்பத்தை போடுகிறேன். இப்பொழுது இன்னாண்ட பக்கத்திலே, அதே பஸ்கா பக்கத்திலே ஒரு அப்பத்தை போட்டு அதன் மேல் தப்பு போடுகிறேன். இப்பொழுது இந்த பஸ்கா நேற்றே சாப்பிட்டால் உங்களுக்கு ஜீவன் உண்டு. இந்த பஸ்காவை இன்றே சாப்பிட்டால் மரித்து போவீர்கள். இந்த அப்பத்தை நேற்றே சாப்பிட்டால் நீங்கள் மரித்து போக மாட்டீர்கள். ஏனென்றால் நேற்றைய ஆகாரம். இப்பொழுது வேறொரு ஆகாரமானது கிடைக்கப்பட்டது, புளிப்பில்லாத அப்பம் பண்டிகை என்று சொல்லப்படுகிற 2ஆம் நாள் ஆகாரம். இது நீங்கள் முதல் நாள் ஆகாரத்தை புசித்தால் நீங்கள் நிச்சயமாக மரித்து போவீர்கள். இதுல எந்த விதமான, இது தேவனுடைய கட்டளை. இதை மோசே இடத்துல சொல்லி இருக்கிறார். சற்றேன்னு கவனிங்கள், அந்த பகுதியை முழுசாக வாசிங்கள். ஏனென்றால் நான் அப்படியே உங்களுக்கு கதை மாதிரி சொல்லிவிட்டு போகிறேன். படித்து கொண்டிருந்தால் நேரம் எங்களுக்கு பத்தாது. நான் 30 நிமிடம் 35 நிமிடத்திற்கு ஒரு செய்தி எடுக்கும்போது 45 நிமிடம் கூட ஆகிவிடுகிறது. அதனால முடிந்த அளவுக்கு நான் புரியும்படியாக நான் உங்களிடத்தில் பேசுகிறேன். இப்பொழுது 2வது பஸ்கா என்ற இடத்துல நான் ராங் குறி போட்டிருக்கிறேன். அப்பொழுது நீ புசித்தால் அந்த இடத்திலே நேற்றைய தினத்தை ஆகாரத்தை இன்று நாள் புசித்தால் இந்த நாளிலே புதிய ஆகாரம் வந்துவிட்டது. நீங்கள் பழைய ஆகாரத்தை புசிக்க கூடாது.
இன்று நாளிலே புதிய ஆகாரம் தான், இதை நான் புசிக்கிறேன், இப்பொழுது புசிக்கிறேன். இப்பொழுது கவனிங்கள், மறுநாள் தொடங்கி விட்டது. இப்பொழுது பாருங்கள், அந்த ஆகாரத்தை, நேற்று ஆகாரத்தை இந்த நாளிலே புசிக்க கூடாது. இப்பொழுது புளிப்பில்லாத அப்பம் பண்டிகை முடிந்து போனது, முதற் பலன் தொடங்கி விட்டது. இப்பொழுது முதற் பலன் தொடங்குகிற அந்த நாள் ஆகாரத்தை, அந்த ராத்திரியிலே விடுற அந்த அப்பத்தை தான் நீ புசிக்க வேண்டும். நேற்று அப்பத்தை புசிக்க கூடாது. என்ன செய்யக்கூடாது? நீங்கள் புசிக்க கூடாது. அப்படி புசித்தால் மரித்து போவீர்கள். இது எப்படியா? எல்லா நேரங்களும் அப்படிதானா? நிச்சயமாக. இப்பொழுது பாருங்கள், பெந்தகோஸ்தே பண்டிகை. பெந்தகோஸ்தே பண்டிகை வரும்பொழுது முதற் பலன் செலுத்தும் பண்டிகையிலே, அந்த பண்டிகையிலே நீங்கள் செய்த அந்த அப்பத்தை இந்த நாள் பெந்தகோஸ்தே பண்டிகை நாளைக்கு நீங்கள் சாப்பிடக்கூடாது. இந்த நாளைக்கு என்னவோ அதை தான் நீங்கள் சாப்பிடணுமோ தவிர நேற்றைய தினத்து ஆகாரத்தை சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லியிருக்கிறேன், கவனிங்கள். இது நான் சொல்லவில்லை, கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. நேற்றைய ஆகாரத்தை இன்று சாப்பிட்டால் நீ மரித்து போவாய். இயற்கையாகவே பிரியமான தேவஜனமே, நாம் புசிக்கிற ஆகாரங்களிலே இந்த புரோட்டீன் மட்டும், ரியல் புரோட்டீன் மட்டும் மறுநாள் நீங்கள் சாப்பிட்டீர்களா விஷமாக மாறிடும். இல்லாவிட்டால் அது ஸ்லோ பாய்சனாக கூட உங்களுடைய சரீரத்தில் கிரியை செய்யும். இது தேவனுடைய திட்டமும் வார்த்தையுமாக இருக்கிறது. அதனால தேவன் இந்த நாள் ஆகாரம், இந்த நாள் ஆகாரம் என்று சொல்லுகிறது. புரிந்து கொள்ள வேண்டும், வரப்போகிற ஒன்றுக்கு இது நிழலாக இருக்கிறது. ஆனால் இந்த சகோதரன் எப்பொழுது 14 பொங்கல் 14ஆம் தேதியிலிருந்து பொங்கல் காலம், அந்த ஜனவரி மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் அவருடைய பாஸ்டர் இந்த பண்டிகை கொண்டாடுவாராம். இதை நீங்கள் யோசிக்கும் பொழுது எப்படி தெரியுது நம்மளுக்கு? ஏன் இவ்வளோ மோசமான நிலையிலையா இருக்கிறாங்க? அப்போ அவரை கேட்டு நான் திரும்பி, நீங்கள் எங்கே இருந்து, எந்த சபையிலேருந்து என்ன உடஞ்சி வந்தாரா அவங்க பாஸ்டர்? ஆமாம், ஏற்கனவே ஒரு சபையில் இருந்தார். அந்த சபையினுடைய பாஸ்டரோட கூட சண்டை போட்டுன்னு வெளியே வந்து இவங்கெல்லாம் ஒரு குரூப் ஆகிட்டு இருக்கிறாங்க. இதுதான் நடக்கும், இதுதான் நடக்கும், வேற எதுவும் நடக்காது. இப்படி வெளியே வரும்பொழுது 1008 குட்டி சபைகள் வரும்பொழுது வார்த்தையானது அவங்க சரியான வழியில் வார்த்தையில் வளரல, வார்த்தையை தெரிஞ்சிக்கல. அந்தந்த காலத்துக்குன்ற ஒரு அப்பத்தை உங்களால் புசிக்க முடியல. புசிக்காதபடி தேவன் அவருடைய கண்களை குருடாக்கினார். அதனால இவர்களால் புசிக்க கூடாதபடி இருந்தது. என்ன பிரதர் நீங்கள் எப்படி பேசுறீங்க? நம்ம காலத்துக்கு வரும்பொழுது தான் அதனுடைய கதை உங்களுக்கு தெரியும். இப்போ இது வெறும் அந்த ஆட்டுக்குட்டி, அதாவது ரியலான ஆட்டுக்குட்டி, அதை எப்படி சொல்றதுன்னா அந்த சாதாரண ஆட்டுக்குட்டியை பலி கொடுக்குற காலத்தில் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா முதற் பலன் செலுத்தும் பண்டிகை பெந்தகோஸ்தே. இந்த பெந்தகோஸ்தே பண்டிகைக்கும் எக்கால பண்டிகைக்கும் 49 நாள் தள்ளி போகும். தெரியுமா உங்களுக்கு? 49 வாரம். ஆனால் இதை எடுத்தோம்னா இதில் உங்களுக்கு வராது, புரியாது. நான் வெறும் பண்டிகை மட்டும்தான், 7 நாள் பண்டிகை மட்டும்தான் உங்களுக்கு காண்பிக்கிறேன்னு தவிர இதில் இன்னொரு ஆழமான அர்த்தம் இருக்கு. அந்த ஆழமான அர்த்தத்தை நம்ம அப்புறம் அதை பார்க்கலாம், அடுத்த செய்தியில் நம்ம பார்க்கலாம். இப்போ வெறும் ரியல் அவர் என்ன தவறு செய்தார், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மட்டும்தான் நான் உங்களுக்கு இப்போ காண்பிச்சுட்டு இருக்கிறேன். இப்போ கவனிங்க, எக்கால பண்டிகை வந்தது. இப்போ இவர் என்ன பண்றாரு? பெந்தகோஸ்தே காலத்துடைய சாப்பாடு சாப்பிட்றார், மரித்து போவார். இப்போ கவனிங்க, பாவ நிவர்த்தி வந்துருச்சு. இப்போ இவர் இப்போ பாருங்க, பாவ நிவர்த்தி வந்தோடனே எக்காலத்துக்குரிய சாப்பாடை இவர் சாப்பிட்றாரு, மரித்து போவார். இப்போ கவனிங்க, கூடார பண்டிகை சேர்ப்பு கால பண்டிகை வந்துருச்சு. இப்போ இவர் என்ன பண்றாரு? பாவ நிவர்த்தி பண்டிகைக்கு உண்டான அப்பத்தை இவர் சாப்பிட்றாரு, மரித்து போவார். எப்படி? ஒரு நாள் நேற்றைய தினம் ஆகாரம் இந்த நாளிலே சாப்பிட்டால் மரித்து போவா என்று அழகாக தெளிவாக நமக்கு 21ஆம் தேதி. அது எப்பொழுது தொடங்கும் என்று தெரியுமா? அபிப் மாதம் தொடங்கும். இன்னும் நம்ம சற்றென உள்ள போகலாம். இப்போ அபிப் மாதம் தொடங்கும். நான் இந்த கூடார பண்டிகை சேர்ப்பு கால பண்டிகைக்கு கீழே நான் பார்க்கும் பொழுது ஏதோ ஒன்றை நான் எழுதியிருக்கிறேன் என்பது உங்களுக்கு புரியுதா? கவனிங்கள். யெகோவா தேவனுக்கு ஒரு நாமத்தை வைத்து தொழுது கொள்ளுவார்கள். இது வருடத்திற்கு 3 முறை நடக்கும். எத்தனை முறை நடக்கும்? அப்படி என்றால் இந்த கூடார பண்டிகையும் சேர்ப்பு கால பண்டிகையும் முடிந்த பின்னாடி அவங்க உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அவருக்கு ஒரு புதிய நாமத்தை வைத்து அந்த புதிய நாமத்தை ஆராதனை செய்வார். பாருங்க, தேவன் யெகோவா நாமத்தை யெகோவா ரப்பா, யெகோவா ஷாலோம், யெகோவா இப்படியாக ஒவ்வொரு பட்ட பெயரில் அவர்கள் அழைத்து தேவனை துதிப்பார்கள். இது வருஷத்துக்கு 3 முறை நடக்கும். எத்தனை முறை நடக்கும்? 3 முறை. இப்பொழுது கவனிங்கள், இந்த கூடார பண்டிகை சேர்ப்பு கால பண்டிகை நீங்க அந்த ஆகாரத்திலிருந்து இங்க புதிய நாமத்தை தொழுது கொள்ற இந்த இடத்துல வந்து நீங்க சாப்பிட முடியாது. சாப்பிட்டா மரித்து போவீர்கள். அது நேற்றைய ஆகாரம்.
இன்றைய ஆகாரமானது பாருங்க, யெகோவா தேவனுக்கு ஒரு நாமத்தை தொழுது கொண்டு, நாமத்தை வைத்து தொழுது கொள்ளுகிற இந்த அப்பத்தை நாம் புசிக்க வேண்டிய காலத்தில் 7ஆம் நாள் முடிந்து 8ஆம் நாளிலே நாம் வரும்பொழுது இந்த சம்பவத்தில் நாம் சாப்பிட வேண்டியவர்களாக இருக்கிறோம். நல்லா புரிஞ்சிக்க வேண்டும். வருஷத்துக்கு 3 முறை இந்த பண்டிகை நடக்கும். இப்ப வருஷத்துக்கு 3 முறை இந்த பண்டிகை நடக்கும் என்றால், முதல் வருஷத்தில் நீங்கள் கலக்கும் பொழுது அந்த நாளிலே அந்த அப்பத்தை நீங்கள் புசிக்க வேண்டும். பாருங்கள், இப்படி பாருங்கள். அதாவது முதல் முறை ஒருவேளை இந்த அப்பத்தை முதல் முறை நீங்கள் புசிக்க தவறினால் அந்த வருடத்தில் 2வது முறையானது கண்டிப்பாக வர வேண்டும். சரி, உங்களுடைய காரண காரியங்கள் நிமித்தமா 2 முறை வர தவறினால் பாருங்கள், 3வது முறை நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும். 3வது முறை நீங்கள் வர தவறினால் அந்த வருஷத்தில் 3 முறை நடக்கிற அந்த பண்டிகையில கடைசி பண்டிகை, அதாவது முதலில் வருஷத்தில் முதல் 3வது 2வது 3வதுன்னு வரும்பொழுது நீங்க முதல்ல வரல, 2வது வரல, 3வது டெஃபினெட்லி எல்லாரும் தங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்துடணும். நீங்க ஓடி வர தவறினால் கீழே எழுதப்பட்டிருப்பாரு, அவர்கள் அறுப்புண்டு போவார்கள். பாருங்கள், என்ன ஆவார்கள்? அவர்கள் அறுப்புண்டு போவார்கள். இதுதான் பிரியமான தேவஜனமே இந்த அபிப் மாதம் என்று சொல்லப்படும்போது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சுக்கும் ஏப்ரலுக்கும் மத்தியில் நடக்கிற சம்பவம் இதுதான். இந்த அபிப் மாதம் தொடங்கவும் முடியும். 2 சம்பவமே இந்த 14ஆம் தேதி தான். காரணம் என்னன்னு கேட்டால், உங்களுக்கு ஏற்கனவே இந்த கொரோனா பீரியடில் நான் அந்த செய்தி எடுத்திருப்பேன். உங்களுக்கு அபிப் மாதம் 14ஆம் தேதி முடியும். அப்போ கவர்மெண்ட்டும் 14ஆம் தேதி டைம் கொடுத்தாங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது அப்படி தான் நடக்கும். தேவனுடைய திட்டமாக இருந்தால் அந்த காலத்தில் அந்த நேரத்தில் கண்டிப்பாக அது நடக்கும். இப்போ கவனிங்க, இந்த 3 பண்டிகை வருஷம் நடக்கும். வருஷத்துக்கு இந்த சம்பவமானது நடந்துகிட்டு தான் இருக்கும். இவங்க ஆட்டுக்குட்டி எடுத்துன்னு வருவாங்க, பலி கொடுப்பாங்க. அதாவது 7 நாள் பண்டிகை கொண்டாடுவாங்க. 7 நாள் பண்டிகையில் இப்படியாக இவங்க கொண்டு வருவாங்க. இப்போ கவனிங்க, இந்த சகோதரன் சொன்னதுக்கும் இப்போ நம்ம பார்த்ததுக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்குதா? இவர்கள் இஸ்ரவேலர்கள், புறஜாதி அல்ல. நமக்கு அந்த ஆட்டுக்குட்டி அல்ல, ரியல் ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த ரியல் ஆட்டுக்குட்டியாக இயேசுநாதர் அவர் பலியை கொடுத்து 7 பண்டிகையை நமக்கு உண்டாக்கி விட்டு போயிட்டார். அதாவது 7 சபை காலங்களை உண்டாக்கி அந்த 7 சபை காலங்களிலும் ஒவ்வொரு அப்பத்தையும் மறுநாள் புசிக்க கூடாது என்று ரியலான ஒரு வார்த்தையை நமக்கு கொடுத்து விட்டு போயிட்டார். அதுதான் நம்ம அடுத்த பகுதியில் இதை நாம் பார்க்க போறோம். கவனிங்க, இதை நீங்க முதல்ல பாருங்க. உங்களுக்கு ஒருவேளை இது தெரிஞ்சே இருக்கலாம், தெரிஞ்சிருந்து இதை நீங்க ஒருவேளை இது தெரிஞ்சிச்சுப்பா எங்களுக்கு அப்படின்னா, ரியல்ல நடக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? ரியல் என்னன்னா, நம்ம காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, 2000 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம காலத்தில் நடந்த சம்பவங்கள். இந்த நம்ம காலத்தில் நம்ம சம்பவம் இப்பொழுது எங்கே இருக்கிறோம்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த சம்பவத்தை இப்போ நம்ம பார்க்க போறோம். அதனால பிரியமான தேவஜனமே, இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். காரணம் என்னவென்றால், நீங்க வேதத்தை படிக்காமலேயே இதை நீங்க புரிந்து கொள்ளலாம். வேதத்தை நீங்க படிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த புரிந்து கொள்ளுதல் வருவது கொஞ்சம் கடினமா இருக்கும். காரணம் என்னன்னா, உங்களுடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் மாறி மாறி வேலை செய்யும். அப்போ இதை விட்ட உடனே யாரோ கூப்பிடுவாங்க, ஓடிடுவீங்க. இல்லை வேற ஏதோ உங்க மனசுக்குள்ள வந்துடும், ஏதோ நடக்கும். ஆனா அந்த நேரத்தில் உங்களால் அதை செய்ய முடியாது. காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு நமக்குள்ள இழுத்துன்னு போற அளவுக்கு நமக்குள்ள அந்த ஆவி இழுத்துன்னு போகாது நம்மள. காரணம், ஏதோ ஒரு ஆவி நம்மளை வெட்டி விட்டுனே இருக்கும். அதனால பிரியமான தேவஜனமே, நீங்க வேதத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த செய்தியை பார்த்துக்கோங்க. நீங்க இந்த செய்தி இதை மாதிரியான காரியங்கள் எங்கேயாச்சும் நடந்தா இதை நீங்க அழகா எடுத்து கொடுங்க. இல்லை நீங்க சொல்லுங்க. இதை புரியாத சகோதரர்களுக்கு கண்டிப்பா புரிய வைக்கலாம், அது தப்பே கிடையாது. இது காலம் இல்லை. இப்பொழுது நான் போற அடுத்த பகுதியில் இதே பகுதி நான் இப்போ அடுத்தது கொண்டு போறேன். அப்போ பாருங்க, நம்ம இங்க எங்க இருக்கிறோன்னு பாருங்க. எத்தனை பேர் இதில் விட்டுருக்காங்கன்னு பாருங்க. எத்தனை பேர் காணாத போயிருக்காங்கன்னு பாருங்க. அப்பயாச்சும் அப்படியே நீ வந்துருவியா? எனக்கு வார்த்தை இப்படிதான் எழுத்துன்னு போகுது, தைரியமா என்னால் சொல்ல முடியும். இந்த வார்த்தையை விட்டு நான் வெளியே போனேன்னா நான் வரமாட்டேன். இந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அதன் வழியாக நான் போகும்பொழுது கண்டிப்பாக நான் வருவேன். பிரியமான தேவஜனமே, இதை பார்த்தீங்களா? இப்போ அப்படியே செகண்ட் பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களுக்கு எப்பொழுதுமே தேவனாக இருப்பார். பிரியமான தேவஜனமே, இப்படி நல்ல நல்ல செய்திகளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு இன்னும் நிறைய செய்திகள் என்கிட்ட இருக்கு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டே வரேன்.
சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை சாயங்காலம், ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம், அப்படி தான் நான் பேசி நான் எடுத்துருக்கிறேன், நான் கொடுக்குறேன். நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதை பார்க்குறீங்க, பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்களேன். சகோதரரை நீ பேசுனது எனக்கு புரியுது அப்படின்னு ஒரு லைக் பண்ணுங்க. அப்படி இல்லையா, ஒருவேளை அது நீங்கள் இன்னும் நான் அதிகமாக கேட்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாக்கா நான் எப்போல்லாம் அனுப்புகிறேனோ அது உங்கள் வாசல் வந்து தட்டும். அது அப்போது நீங்கள் அதை கேட்டுக்கலாம், எப்போ வேணாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஒரு செய்தி வந்திருக்குதுன்னாச்சும் உங்களுக்கு தெரியும். அப்போ செய்தி வந்து நேரம் இருக்கும்பொழுது அந்த செய்தி நீங்கள் உட்காந்து ராத்திரியில் உட்காந்து நீங்கள் கேட்கலாம். கேட்டிங்கன்னா ஒருவேளை அதனுடைய புரிந்து கொள்ளுதல் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கணும். எங்கெல்லாம் தப்பெல்லாம் கேட்குறீங்களோ அந்த தப்பெல்லாம் விட்டுடுங்க. நீங்கள் புரிந்து கொள்ளுதலுக்கு சரியானது எதுவோ அதுதான் பவுல் சொன்னார். எல்லாவற்றையும் சுற்றி திரிந்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கன்னார். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்ல காரியங்கள் உங்ககிட்ட வரும்பொழுது நீங்கள் எந்த சபைக்கு போனாலும் அதை பற்றி எனக்கு ஆட்சேபனை கிடையாது. நான் ஒரு சுவிசேஷகன், நான் ஒரு சபையை நடத்துகிற ஆள் கிடையாது. என்னுடைய செய்தியானது நிறைய பேருக்கு போய் சேரணுன்றது தான் என்னுடைய எண்ணம். மிச்சப்படி அதை நான் குறுக்கி வச்சுட்டு நான் 4 பேருக்கு செய்தி சொல்லிட்டு போகிறால் நான் கிடையாது. நீ எனக்கு காசோ பணமோ எங்களுக்கு தேவை கிடையாது. காரணம் என்னுடைய கை உழைப்பு இருக்குது, நான் அதை வச்சு சம்பாதிச்சுக்குவேன். அதனால் பிரியமான தேவஜனமே, இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இதுக்கா இலவசமாக கிடைச்சது, இலவசமாக கொடுக்கணும், இலவசமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய வார்த்தை அது. இதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, விலை மதிக்க முடியாத ஒரு வார்த்தை செய்தி. அதனால பிரியமான தேவஜனமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போது அடுத்த செய்திக்கு நாம் கடந்து வரப்போகிறோம். இதையும் அப்படியே இதை பார்த்துட்டு அப்படியே தொடர்ந்து அதையும் பாருங்கள். அப்போ இதோட கம்பேர் தான் அது அழகாக ஈஸியாக புரியும். இதை நான் எப்படி எடுத்துகிட்டு போகிறேனோ அதே மாதிரி அதுவும் புரியும் உங்களுக்கு. பிரியமான தேவஜனமே, நெக்ஸ்ட் ரிப்போர்ட் நாம் சந்திப்போம்.